பறந்தோம் நீயும் நானும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goldenheart Editzz. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸோட க்ளோயிங் டெம்ப்ளேட் எப்படி நம்ம எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். alightmotion அப்ளிகேஷன் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இங்கே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போய் நீங்கள் வந்து எந்த வீடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கார்னரில் 3 புள்ளி இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா பல்ஸ் சைஸ்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரிங்க்கு மட்டும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 1.50 ஹெட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்க் இருக்கா, அதில் வந்து ஒரு 0.94 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது மூவ் ஆகும்போது இந்த வீடியோ வந்து பின்னாடிலாம் ஒயிட் பிளாக் கலர் தெரியும். ஸோ அந்த வீடியோ என்ன பண்ணுறோம்னா, தெரிஞ்சிச்சுன்னா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம பல்ஸ் சைஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கறனால கொஞ்சம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு வந்து நீங்களே பார்த்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து HDRல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் டார்க்கன் இருக்கா, அதை மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதிலே வந்து இன்னும் டூப்ளிகேட் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வீடியோ இருக்கா, அதை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதில் வந்து டிவைடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆட் எஃபெக்டில் வந்து பிளர்னு ஆப்ஷன் இருக்கா, அதில் காஷியன் பிளரில் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. காஷியன் பிளரில் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போயும் வந்து உங்களுக்கு சேஞ்சிங் பார்த்தாவே தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு வந்து நீங்களே வந்து உங்கள் சாய்ஸில் வந்து மூவ் பண்ணி நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1.950 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து alightmotion இப்போ நியூவாக வந்திருக்குல்ல 4.0 வெர்ஷன், அந்த லிங்க் வந்து என் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கார்னர் 3 புள்ளி இருக்கா, அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் வந்து லைட்டரில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நம்ம இன்னொரு சாங் ஆட் பண்ணலையா, ஸோ ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங் வச்சு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.